கைஸ் வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன், நீங்கள் ப்ரீவியில் பார்த்த மாதிரி வேலையான வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்கள் இமேஜ் எல்லாம் பிடிச்சங்க இமேஜ் வீடியோ எப்படி இப்படி வேலை எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப்பில் ஏதாவது நியூஸ் இருக்கான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. ஓகே, அடுத்து இந்த வீடியோக்கான புக் மார்க் வெயிட் பர்சன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. அது என்ன ப்ராப்ளம்னா பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் பாஸ்வேர்டு என்னன்னு தெரியும். ஓகே, நிறைய பேர் கேட்குறீங்க பாஸ்வேர்டு சொல்லலைன்னு, வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் ப்ரிவியூ ஷோ ஆகும். சரி வாங்க வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண அட்ரஸ் பேஸ் எப்படி தான் இருக்கும், அதில் கீழே ப்ராஜெக்ட் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் புக் மார்க் செகண்ட் பர்சன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு புக் மார்க் பர்சன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆடியோ இருக்கும், அதுக்கு மேலே ஆடி ஒரு இமேஜ்னு இருக்கும். அந்த இடத்தெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் ஃபோட்டோ செட் பண்ணிட்டு எஃப்எல்லாம் பேஸ்ட் பண்ண தேவை, ஆல்ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இந்த ஃபோட்டோ வந்து கரெக்டான சைஸில் கிராப் பண்ணி போடணும், அப்படி இல்லைன்னா ஃபோட்டோ ஃபுல்லாக உடஞ்சிடும். ஆடி ஒரு இமேஜ் மாரி 960 ரேஷியோவில் ஃபோட்டோ கிராப் பண்ணணும். அது எப்படி கிராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சென்டரில் ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் 960 ரேஷியோ, அதுமாதிரி கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்கும், அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இதுமாரி ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு கீழே ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியம் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ சின்னதாக இருக்குது, எப்படி ஃபுல் ஜூமிங் கொண்டு வந்துன்னு பார்க்கலாம். மேலே த்ரீட் பட்டன் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்பேரிசன் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபோட்டோ ஃபுல்லாக செட் ஆகிடும். ஓகே, ஃபோட்டோ கரெக்டாக செட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் மாதிரி இருக்க பார்த்து யாரும் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டேட்டா கரெக்ட் ஃப்ரேம்ஸ் பிஎன்ஜி இருக்காமல் கிளிக் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ கொஞ்ச நாள் லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்ட பிறகு எக்ஸ்போர்ட் ஆகும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். சரி, நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி இந்த இமேஜில் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த இமேஜ் வேணால் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. கீழே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு கீழே க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்சர் எல்லாத்தையும் இதுமாரி கிராப் பண்ணி எடுத்து வச்சுங்க. நான் வீடியோ லென்த்தாக போனதால் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் சொன்னேன். இதுமாரி எல்லா இமேஜ் கிராப் பண்ணி எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்த புக் மார்க் ப்ரெசன்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஆட் இமேஜ்னு இருக்கும், அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லுன்னு இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ண எந்த ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும், அவ்வளோதான். ஓகே, இதே ஆர்டரில் எல்லா இமேஜும் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ லென்த்தாக போனதால் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் சொன்னேன். கடைசி வரை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த இமேஜ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்தது இந்த வீடியோக்கு எப்படி சிசி லேயர் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கூட சேவ் ப்ரெசன்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே 3 சிசி லேயர் இருக்குது, எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பக்கத்தில் கண்ணு மாதிரி இருக்கும் சைடில், அது பக்கத்தில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிக் மாரி காமிக்கும். அகைன் 2 சிசி லேயர் மேலே கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்திங்கன்னா 3மே டிக் ஆகிட்டு பிறகு இங்கே ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி 3 லேயர்ஸ் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு கட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்த புக் மார்க் ப்ரெசன்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதே இடத்துல ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர்ஸ் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சிசி லேயர் பேஸ்ட் ஆகிடும். இது வேணுன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது எதுக்குன்னா ஃபோட்டோ கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக காமிக்கும், அதனால தான் இந்த சிசியில் யூஸ் பண்ணுறாங்க. வேணுன்னா யூஸ் பண்ணிவிடுங்க, இல்லை அந்த கண்ணு மாதிரி இருக்காத மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்க்கலாம். மேலே செட்டிங் மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு ஏரோ மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே வீடியோ இருக்கும், அது சைடில் ஒரு ஏரோ மாதிரி இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரெசல்யூஷன் காமிக்கும். 1500 பிக்சலில் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுன்ற குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து என்ன ஒரு டைம் எக்ஸ்போர்ட் ஆகுது. என்னென்னா ஃபோட்டோ வந்து ஹை குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் ஆகும், அப்படி இல்லை 720 பிக்சலில் எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். அடுத்து வந்து உங்கள் மொபைல் ஃப்ரேம் ரேட் வந்து லோவில் இருக்கும். ஃபுல்லுன்னு கொடுத்துட்டு குவாலிட்டி வந்து லோவில் இருக்கும்.
அதில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும். ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் ஆன மாதிரி தான் 100% வரை எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆகிட்ட பிறகு கீழே சேவ்னு காமிக்கும். சேவ் கொடுத்துட்டு உங்கள் கேலரி சேவ் ஆகும், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சந்திக்கலாம். பாய். நீங்கள் எடிட் பண்ணது எல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்திருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி எனக்கு எதனா எனி டவுட்னா எனி மெசேஜ் கான்டாக்ட் பண்ணுங்கள்.